தொழுகை உயர்ந்த வழிபாடு, சிறந்த வழிபாடு, கடவுளுக்கு பிரியமான வழிபாடு. அதுவும் 3ஆம் மணி வேலை என்பது நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை செல்வந்தனாக்கும்படி, நம்மளை குபேரனாக்கும்படி இயேசு 3 ஆணைகளிலே தொங்கிய நேரம். பாவியை பரிசுத்தனாக்கும்படி, நீதிமானாக்கும்படி இந்த 3ஆம் மணி நேரம் சிலுவையிலே 3 ஆணைகளிலே தொங்கிய நேரம். இரத்தம், கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்திய நேரம், கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தப்பட்ட நேரம் இந்த 3ஆம் மணி வேலை. இது ஒரு ஆசீர்வாதமான வேலை. 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரை 3 மணி நேரம் இயேசு நம்மை செல்வந்தனாக்கும்படி, நம்மை குபேரனாக்கும்படி, விசுவாசத்திலே நம்மளை ஐஸ்வர்யனாக்கும்படி, உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்திலே நாம் நிறைந்திருக்கும்படி, வானகமே நம்முடைய தாய் நாடு, நம்முடைய சொந்த வீட்டுக்கு குடியிருப்புக்கு நாம் போகும்படி, நம்மளை கொண்டு செல்லும்படி அவர் பாடுபட்ட நேரம், பலியான நேரம், 3 ஆணைகளிலே தொங்கி கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்திய நேரம். இந்த நேரம் இப்பொழுது உங்கள் பொன்னான முகத்தை பார்த்து நான் உம்மை என்ன செய்கிறேன்? முத்தம் செய்கிறேன். காயப்பட்ட கால்களை பார்த்து நான் கட்டி தழுவி முத்தம் செய்கிறேன். ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து சிந்திய இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். சிலுவை சுமர்ந்த தோலை நான் இப்பொழுது பார்த்து பார்த்து அதை நான் முத்தம் செய்கிறேன். அப்படியே என்ன செய்வோம்? இந்த வழிபாட்டிலே அவரை நாம் முத்தம் செய்வோமா? ஏன்னா அந்த அவருடைய பரிசுத்த பிள்ளை இயேசுவின் காயங்களால் இப்பொழுது நாம் குணமடைகிறோம். எல்லா நோய்களும் உங்கள் தழும்புகளால் இப்பொழுது குணமாக்குகிறது. உங்கள் தழும்புகளால் நான் சுகமானேன். உங்கள் தழும்புகளால் நான் இப்பொழுது குணமடைகிறேன். பாவத்தினுடைய பிடியிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். சாபத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறேன். பிசாசின் பிடியிலிருந்து, கட்டிலிருந்து நான் இப்பொழுது விடுதலை பெறுகிறேன். உங்கள் காயங்கள் பலி என்னை விடுதலையாக்கிவிட்டது. என்னை விடுதலையாக்குவதற்காக நீர் பட்ட பாடுகள், காயங்கள் வீண் போகவில்லை. அது இப்பொழுது என்னை விடுவித்து இருக்கிறது. என்னை விடுதலையாக்கிவிட்டது. இதை சொல்லி சொல்லி தொழும்போது ரோமையர் 10:13 சொல்லுகிறது, அவரை தொழுது கொண்டவர் ரட்சிக்கப்பட்டார்கள். தொழுது கொண்டவர்கள் முத்தியடைகிறார்கள். நீ முத்தியடைகிறதுக்கு ஒரே வழி தொழுகை. நீ எல்லா சாபத்திலிருந்தும், பாவத்திலிருந்தும், பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி தொழுகை. உங்கள் பாதத்தில் சரணாகதி அடைகிறேன் அப்பா. எங்கள் முன்னோர்கள் செய்த கர்ம வினையிலிருந்து, பாவ வினையிலிருந்து, சாபத்திலிருந்து நீங்கள் என்னை விடுதலை செய்கிறீங்க, என்னை விடுவிக்கிறீங்க. என்னை விடுதலை செய்கிறது உங்கள் காயங்கள், உங்கள் இரத்தம். என்னை விடுதலை செய்கிறது உங்கள் பலி, உங்கள் பாடுகள். என்னை விடுவிப்பதற்காக நீர் பலியானீர், நீர் பாடுபட்டு இருந்தது. இதான் அடுத்த நிலை. முதல் தொடக்க நிலையிலிருந்து முதிர்நிலை. இது முதிர்நிலை ஜெபம், உயர்ந்த ஜெபம், உன்னதமான ஜெபம், சக்தி வாய்ந்த ஜெபம். இப்படி அவருடைய நாமத்தை சொல்லி தொழுது கொள்கிறது. கைகளா பரலோகமே உம்மை தொழுவதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை தொழுகிறோம் கர்த்தாவே உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே.
தொழுகை உனக்கு பதில் தரும் ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த பிரேயர் ஆராதனை. தொழுகை கடவுளுக்கு பிரியமான ஆராதனை. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், தொழுது கொள்கிறவர்கள் முக்தி அடைகிறார்கள். ஆகவே நாம் தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி எப்பொழுது அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுகிறோமோ தொழுகிறோமோ அப்போ சொல்லு, எங்கள் கர்ம வினைகள், ஜென்ம பாவம், கர்ம பாவம் எல்லாவற்றையும் தொலைக்கிற சக்தி தொழுகைக்கு இருக்கிறதப்பா. எங்கள் கர்ம பாவத்தையும் ஜென்ம பாவத்தையும் எங்கள் மூதாதைகள் செய்த எல்லா சாபத்தையும் இப்பொழுது எங்களிடமிருந்து நீர் அகற்றுகிறீர். எங்களை இப்பொழுது பஞ்சை போல வெண்மையாக்குகிறீர், எங்களை பரிசுத்தமாக்குகிறீர், புனிதமாக்குகிறீர். அப்படியே கண்களை மூடி தியானத்தில் உட்காருவோமா? அப்படியே கண்களை மூடியவாறு தியானத்தில் உட்கார்ந்து இப்பொழுது நான் நீதிமான், இந்த தொழுது கொண்டிருக்கிற தொழுகையிலே என்னை நீதிமானாக்குகிறீர், பரிசுத்தமாக்கு, உங்கள் இரத்தம் என்னை பரிசுத்தமாக்குகிறது. இப்போ உங்கள் இரத்தத்தை நெத்தியில் பூசுகிறேன், என் கண்ணில் பூசுகிறேன், என் இதயத்தில் பூசுகிறேன், என் உடல் முழுவதும் பூசுகிறேன், என் ஆவி ஆன்மா அனைத்திலே நான் பூசுகிறேன். என்னை புனிதமாக்கி பரிசுத்தமாக்குகிறேன். இப்போ என் ஜெபத்தை கேட்கிறேன். இப்போ கேளுங்க. இப்போ என்ன நடக்கணும் அதை சொல்லுங்கள். நடக்காத விஷயங்கள் நடக்கும். இதுவரைக்கும் தடைபட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களும் இப்பொழுது ஒரு மேலே உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் அதை நிச்சயம் செயல்பட ஆரம்பிக்கும். ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. ஈமா நான் காரணம் சந்தி கோத்தனா. நீ இந்த பூமியில் எவைகளை ஆசீர்வதிப்பாயோ அவை பரலோகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தையின்படி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி உம்மிடத்தில் ஜெபிக்கிற கேட்கிற சாபத்தை நீக்கும்படி, பாவத்தை நீக்கும்படி, பிசாசின் கட்டுக்களை அறுத்து விடுதலை செய்யும்படி ஜெபிக்கிற கேட்கிற விருப்புகிற அத்தனை பேருடைய விருப்பம் இப்பொழுது நிறைவேறுவதாக. அத்தனை பேருடைய குடும்பத்துடைய முன்னோருடைய பாவங்கள், சாபங்கள், கர்ம வினைகள், ஜென்ம பாவங்கள் எல்லாம் இப்பொழுது அறுந்து போவதாக, அழிந்து போவதாக, எரிந்து போவதாக, செயலிழந்து போவதாக. உங்கள் கல்வாரியில் இந்த 3ஆம் மணி நேரத்தில் இப்போ சரியாக 3 மணி, இந்த 3ஆம் மணி நேரத்தில் நீங்கள் பட்ட பலி பாடுகள் வீண் போகவில்லை. இந்த பலியினால் உண்டான தேவ சமாதானம் அத்தனை பேரையும் நிரப்பட்டோம். அமைதி அத்தனுடைய இறுதி ஆன்மாவையும் நிரப்பட்டோம், ஆவியை நிரப்பட்டோம், உள்ளார்ந்த மனுஷனை நிரப்பட்டோம். இப்பொழுது இந்த ஏதேன் தோட்டமாகிய இந்த ஆன்மா இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளாக மிகுந்த பலன்களை கனிகளை கொடுக்கிறார். ஆன்மாக்களாக இந்த ஆன்மாக்கள் இப்பொழுது உருமாறுவார்களாக. பயர் நல்ல தகப்பனே, இதயம் என்பது உங்களுடைய தோட்டம் அப்பா. இன்னைக்கு விதைக்கப்பட்ட இந்த சுவிசேஷ வார்த்தைகள் ஒவ்வொரு மனுஷனையும் மறுரூபமாக்கட்டும், மறுபுறப்படை செய்யட்டும், மன திரும்ப செய்யட்டும், புத்தியடை செய்யட்டும். கர்ம பாவங்கள், ஜென்ம பாவங்கள், சாமான பாவங்கள் அனைத்தும் அழிந்து ஒளிந்து உங்கள் ஆசீர்வாதம் இப்பொழுது இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும், குடும்பங்களை நிரப்பட்டும், நிலங்களை பூமியை ஆசீர்வதிக்கட்டும். முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால சபிக்கப்பட்ட அனைத்து இப்பொழுது ஆசீர்வாதமாய் மாறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பயர் தீபரவு சந்தரதலி அங்கி மரபதி எந்தரபா லி சந்ததலி அக்கி மரபதி எம்பிரபு செல்வியா லெஸ் 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 பயர் 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 பயர். இப்பொழுது ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவே உங்கள் புண்ணியத்தினால் பழியினால் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, உன்னதங்களுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் ரிசீவ் பண்ணுறேன். நீ சாதாரண ஆன்மா இல்லை, கனிகள் நிறைந்த ஆன்மா, வரங்கள் நிறைந்த ஆன்மா,